சென்னை மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி பிரதீபா ஷாலினி அவரது கணவர் ரஞ்சித் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவான்மையூரில் இருந்து கூடுவாஞ்சேரி சென்ற மாநகர பேருந்து குரோம்பேட்டை ரயில்வே கேட் அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றபோது அங்கு நின்று கொண்டிருந்த காரை எடுக்குமாறு ஓட்டுநர் ஹாரன் அடித்துள்ளார். எனினும் வாகனத்தை எடுக்காததால் பேருந்து இயக்கிய போது பேருந்தின் பின்பகுதி கார் மீது லேசாக உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் வாகனத்தில் இருந்த பெண் உட்பட 4 பேர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து பேருந்தை அங்கேயே ஓட்டுநர் நிறுத்தியதால் பின்னால் வந்த மற்ற பேருந்துகளும் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டன. சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறியதை அடுத்து பேருந்துகள் அங்கிருந்து புறப்பட்டன. எல்லாருமே வக்கீல் நான் நிப்பாட்டிட்டேன். வண்டி எடுக்கல, எதுவும் பண்ணல, நிப்பாட்ட இறங்கிட்டேன். வண்டியை விட்டு இறங்கி என்ன பார்க்கலாமா 4-5 பேர் ரவுடி லேடி எல்லாம் சேர்த்து அம்மாடி அடிக்கிறாங்க. அட்டைட்டு ஃபுல்லாக வருது. ஃபுல்லாக அடிச்சு வீடியோ இருக்கு. ஏடிஎம்கே வண்டி சார், ஏடிஎம்கே வண்டி. அந்த வண்டி ஏடிஎம்கே வண்டி, தார் வண்டி, ஏடிஎம்கே தார் வண்டி. அந்த வண்டி எல்லாம் 4 பேருக்கு இருக்கு. அந்த லேடி முதல்ல மேலே அடிச்சு ஆயிரம்ன்றாங்க சார். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காரில் வந்த பெண் குரோம்பேட்டை லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி பிரதீபா ஷாலினி என்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணைக்கு பிறகு பிரதீபா ஷாலினி, அவரது தம்பி அஸ்வத் குமார், கணவர் ரஞ்சித் மற்றும் ரஞ்சித்தின் தம்பி திலீப் குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.